சுவரை இடிக்காம நம்ம வந்து கொசு தேனியை வந்து இந்த முறையில வந்து நம்ம வந்து பிடிச்சி வளர்க்கலாம். அதாவது காம்பவுண்ட் சுவர்ல இருந்ததை வந்து இந்த டியூப் போல வச்சுட்டோம்னா அது வந்து அந்த டியூப் வழியால வந்து இந்த பானையில செட் ஆயிடும். கொஞ்ச நாள்ல இந்த பானைக்குள்ளேயே வந்து அது வந்து தனியா பிரிஞ்சு ஒரு குடும்பத்தை உருவாக்கிடும். நம்ம வந்து இது போல முறையில வந்து நம்ம கொசு தேனியை வளர்க்கலாம். இப்ப இது வந்து கொம்பு தேனி. இந்த கொம்பு தேனி எப்படின்னா நம்ம எலுமிச்சை மரம், நார்த்த மரம் அது போல மரத்துல ஒத்தையா கட்டியிருக்கும். அதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து இந்த முறையில வந்து வச்சு வளர்க்கலாம். இப்ப இந்த கொம்பு தேனி வந்து அதோட ஈக்களுக்கு வந்து தன்னோட நடன மொழியில வந்து தேன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனீக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது தேனியோட மொழி வந்து நடன மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எந்த எந்த சைட்ல இருந்து அது வந்து நடனம் சுத்தி சுத்தி ஆடுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தேன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிகளுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேனி வந்து தன்னைத்தானே தன்னோட பின்புறத்தை வந்து தூக்கி ஒரு வட்டம் அடிக்குது பாருங்க. அந்த வட்டம் வந்து எந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இதுக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கும் ஒரு மொழி இருக்கு. அது வந்து பி டான்ஸ்னு சொல்லுவோம். நீங்க வந்து நெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும், ஹனி பி டான்ஸ்னு போட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ரொட்டேஷனுக்கும் அது வந்து எந்த திசை, சூரியனுக்கு எது திசையா இல்ல சூரியன் திசையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து தேனியோட மொழின்னு சொல்லுவாங்க. இந்த கொம்பு தேனி வந்து இருக்கிறதே கொஞ்சம் இனிமையா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமான உள்ள தேன் எதுனா இந்த கொம்பு தேனி தான். இப்போ இந்த கொம்பு தேனி வந்து நம்ம வந்து இது போல பாக்ஸ்ல வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன தேனினா இது வந்து அடுக்கு தேனி, இந்திய தேனின்னு சொல்லுவோம். இது வந்து அடுக்கடுக்கா இருக்கும். அடைய வந்து நம்ம இது முன்னாடி பார்த்தது வந்து ஒத்த அடையா இருக்கும். அது வந்து கொம்பு தேனின்னு சொல்லுவோம். இது வந்து கொம்பு தேனியோட அளவுல கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா பாக்ஸ்ல வச்சு அடைக்க வளர்க்கணும். அதாவது இது வந்து மரப்பொந்து இல்லைன்னா வந்து சாரப்பொந்து இல்லைன்னா பழைய ஓட்டு வீடு அது போல இடத்துல வந்து கட்டி இருக்கும். அந்த பார்த்தோம்னா அது வந்து இருட்டா இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத ஒரு இடத்துல தான் கட்டி இருக்கும். இப்போ இந்த தேனி நம்ம பிடிச்சிட்டு வந்து இது போல பாக்ஸ்ல வச்சு அடைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து தனியா வந்து ப்ரூட் சாம்பர், சூப்பர் சாம்பர் சொல்லிட்டு இதுல இருக்கும். இப்போ வந்து இது வந்து சூப்பர் சாம்பர்ல உள்ள ஒரு சட்டம். அந்த சட்டத்துல இது போலதான் அடை கட்டி இருக்கும். அடையை கட்டி நம்ம வந்து தேனியை வந்து வளர்க்கலாம். இது வந்து நம்மள வந்து கொட்டாது. அதாவது எப்படி நம்ம வந்து தேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பழகிட்டோம்னா இந்த தேனி வந்து கொட்டாம நம்ம வந்து தேன் எடுக்கலாம். அதே போல எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்கு, அதுல வச்சு நம்ம வந்து அடையை வச்சு சுத்துறப்ப தேன் மட்டும் வெளியில வந்துடும். அடை அப்படியே இருக்கும். மறுபடியும் அடையை கொண்டு போய் அதுல வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து தேன் இருக்கு. இந்த தேன் வந்து முழுகினா போல வந்து தன்னோட மெழுகால மூடிடும். மூடினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த தேனை வந்து கத்தியை வச்சு லைட்டா கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தேனை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இந்திய தேனி வளர்ப்பு.